அடைந்தவர்கள் கையாளுகின்ற வியூக நிலைகள் இருக்கின்றது. அந்நிலை சிவத்திற்கு கூட தெரியாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் வரம் கொடுப்பார், அத்துணை ஆற்றலும் சிவத்திற்குள்ளிருந்துதான் வருகின்றன. ஆனால் அவ்வாற்றலை பெறுவதற்குரிய ஆற்றலை வைத்திருக்கின்றார்களே தவ முனிவர்கள், தவ சித்தர்கள், தவசீலர்கள். அச்சிவத்தின் ஆற்றலை பெறுவதற்குரிய ஆற்றலை கொண்டவர்கள் எத்தகைய ஆற்றல் பெற்றவர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் சித்தனை கண்டால் சிவம் நடுங்குவார் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தர்களுக்கு முன்னுரிமை, சிவத்திற்கு பின்தான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீ எம் சபையில் எம் சபையில் எம் சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. யாம் தான் அவன், அவன்தான் யாம் எனில் என்னிலிருந்து பெறுகின்ற ஆற்றலை தன்னுள் பெற்றவன் என்னை விட உயர்ந்தவன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பெற்றவன் தான் சிவசபையினுடைய நிலை பெற்ற ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய 14 லோகங்களையும் தன் கரத்தில் அடக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்கள் சிவசபை ஆசான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுதான் இதற்கு ஒரு சான்று என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலை உயர்நிலை மறுபடி இரண்டும் சுழல் நிலைக்குள் தான் வரும், தொடர்பிற்குள் தான் வரும். சித்தனும் சிவமும் ஒன்றுதான். சித்தர்களினுடைய ஒட்டுமொத்த சங்கமம் தான் சிவம். சிவத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற ஆற்றல் சிவத்தை காட்டிலும் பன்மடங்கெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகின்றதே எவ்வாறு? அது அதனதன் பாதையில் சரியாக பயணிக்கின்ற பொழுது, சரியான கடமையை ஆற்றுகின்ற பொழுது அதை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றலை பெறுகின்றன என்பது கூற்றென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் சிவசபைக்கு அத்துணை பேராற்றல் வந்து நின்ற அக்கணம் இகலோக நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் வேறறுக்கப்படுகின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு நடைபெறுகின்றது, எப்படி நடைமுறை செயல்முறைப்படுத்தப்படுகின்றது? சபையிலிருந்து வினவிய நிலையில் அவனுக்குள் இருந்து ஒரு விலகல் நிலை. எதிலிருந்து விலகல் நிலை? இகலோக துன்ப நிலைகளில் இருந்து விலகுகின்ற நிலை அவன் விலகல் நிலையிலிருந்து வருகின்றது. எது விலகுகின்றது அவனிடமிருந்து? காமகுரோத சொல்லுங்க. நான் என்னும் நிலை அவனிடமிருந்து விலகல் அடைகின்ற பொழுது அவனை பற்றிய இகலோக குறைநிலைகள் விலகல் அடைகின்றன என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு சாத்தியப்படுகின்றது? அவனவனுக்குள் இருக்கும் ஆற்றலின் மூலம்தான் நிச்சயமாக சாத்தியப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மறுபடி ஆற்றல் எங்கு இருக்கின்றது? ஆற்றல் எங்கு இருக்கின்றது? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவத்தினை உணர்ந்தவனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்னும் கூற்றுதான் மறுபடி மெய்ப்பிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு மெய்ப்பிக்கப்படுகின்றது? எங்கிருந்து மெய்ப்பிக்கப்படுகின்றது? உன் மெய்க்குள் இருந்து மெய்ப்பிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உண்மை 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 உண்மையாக இருந்தால் யாம் கூறுவது உண்மை என்று உண்மையாக அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இதை விட ஒரு ஞானத்தை, பழத்தை உரித்து கொடுப்பது கூட அல்ல, உரித்து அதன் தோலை வீசிவிட்டு வாயில் கொண்டு வந்து உன்னை மல்லாக்க படுக்க வைத்து நாக்கை இழுத்து இருவர் உன் கடவாயை பிழிக்க அதில் சிவமகா வாழை சித்தன் திணிக்கின்றான். இதைவிட ஞானத்தை ஊட்டுகின்ற ஒரு பாடசாலை, ஒரு ஞான பாடசாலை அகத்தியன் கூட வைத்திருக்கவில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனையும் விழுங்க முடியாது. உள்ளுக்குள் இருந்து ஒரு பாம்பு எட்டி பார்க்கின்றது. அதனை வெளியே தள்ளுவதற்கு அது எந்த பாம்பு? நான் என்னும் விஷப்பாம்பு உள்ளிருந்து எட்டி பார்க்கின்றது. பின் என்ன செய்ய? இவன் கரத்தை எடுத்து விடுவான், பழம் வெளியில் விழுந்து விடும். உனக்குள் உன் நாகம் அலைந்து கொண்டிருக்கும், நீயும் அலைந்து கொண்டிருப்பாய். இதுதான் உயர் ஞான நிலை, தன்னை சுட்டி காட்டும் நிலை சபை என்று கூறு. இது வேடிக்கைக்கல்ல, நடக்கிறதா நடக்கவில்லையா சபையில் காட்சியாக ஒவ்வொரு சீடனும் காண்கின்றான். இறைநூல் தாங்கிய சீடனை வாயை பிளந்து இவன் வாயில் ஊற்றடா என்று இவன் கூற இச்சீடன் ஊற்றிய காலம் உண்டு சூட்சமமா என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வகையிலான அத்தகைய மருத்துவ நிலைகள் எல்லாம் நடந்தேறுகின்றன.
கூர் கூறாக அறுத்து உன் அங்கங்களை தனியாக வைத்து அங்கத்தை சுத்தம் செய்து மறுபடி பொருத்துகின்ற வேலை சபையில் நடக்கின்றது ஒவ்வொரு சீடனுக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கூறு போடுகின்ற பொழுது தப்பித்து செல்பவன் ஒரு கை இல்லாமல் கால் இல்லாமல் அலைவான் பிரபஞ்சத்திலே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை சபையிலே ஆற்றலாக எப்பொழுதும் எக்கணமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனை ஒவ்வொரு சீடர்கள் சூட்சமமாக காண்கின்றார்கள், இயல்பிலும் காண்கின்றார்கள், தவத்தில் தவக்காலங்களில் சயனத்தில் மூடா காட்சியாகவும் கண்டு வருகின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுபோன்று ஞான பட்டறைதனிலே வந்து அமர்ந்திருக்கின்றவர்கள் இங்கு எந்த விதமான எத்தகைய பேத நிலைகளும் இல்லாத ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை ஒரே சபை அகத்திய சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எந்த விதமான மார்க்க நிலைகள் வழிபாட்டு நிலைகளை வேறுகோளிட்டு காட்ட வேறுபாடு கொண்டு காட்டுவதற்குரிய சபை அல்ல இச்சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவையெல்லாம் எதற்காக அப்பாடலில் வருகின்றவாறு இகலோக படிப்பு எதற்காக, இகலோகத்தில் வாழ்வதற்காக. பரலோக படிப்பு எதற்காக, இகலோகத்தில் பரலோகத்தை காண்பதற்காக என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இகத்தில் பரமனின் சுகத்தை காட்டுகின்ற அற்புதமான சபை கண்டானே பரமனின் சுகத்தை. இதைவிட ஆனந்தம் வேண்டுமோ? பால திரிபுர சுந்தரி என்னும் அற்புத வடிவம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற வடக்குவா செல்வி என்னும் பேராற்றல் தன் கண்முன் வந்து நிற்கையில் அதற்கு ஈடான சந்தோஷம் பாக்கியம் ஒரு ஆனந்தம் உண்டோ பூவுலகில் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அவள் பச்சை நிற உடை உடித்து தன் கரமதிலே சூல் ஆயுதம் ஏந்தி அவளுடைய கூந்தல் விரிந்து நிற்க இத்தகைய கேணியிலே குளித்துவிட்டு செல்கின்ற பொழுது சொட்டு சொட்டாக நீர் வடிய அந்த அழகு வதன முகத்தை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை உண்டோ பூவுலகம் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட ஆனந்தத்தை காண செய்கின்ற சபைதானடா எம் சபை உங்கள் சித்தனின் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபை நோக்கி வந்து அமர்ந்து பாருங்கள் தவத்திலே. உன்னை இழந்து அமர்ந்து பார். உன்னை இழந்து எனில் உன்னை வேறறுத்து நீர் காலணியை கலட்டுகின்றவாறு உன் நான் என்னும் அகம்பாவத்தை கலட்டிவிட்டு வந்து அமர்ந்து பார் தவமதிலே நீர் அவ்வடிவத்தை உள்ளுக்குள் காணலாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அப்பழுக்கற்ற சரணாகதி வேண்டும், அதைத்தான் அகத்தியன் உரைத்தோம். உள்ளுக்குள் உன்னை தாழ்பணிந்து பார். நீர் ஆற்றுகின்ற செய்கையில் எல்லாம் இப்பூவுலகிற்கு எதிரானதா சாதகமானதா என்பதை ஆராய்ந்து பார் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனை உள்ளுக்குள் நீர் சோதனை செய்து பார். பரீட்சை தேர்வு எழுதிப்பார். அத்தேர்வில் நீ வெற்றி பெற்றிருக்கின்றாயா தோல்வி அடைந்திருக்கின்றாயா என்று உனக்கே நீ மதிப்பெண் இட்டுப்பார். அம்மதிப்பெண் அதிகமெனில் நீர் தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அம்மதிப்பெண் போடுகின்ற பொழுது உன்னுக்குள் ஒன்றுமில்லை யாம் பூஜ்யம் என்று நீ அம்மதிப்பெண் பெறுகின்றாயோ அன்றுதான் நீ வெற்றியாளன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒன்றுமில்லாவிடில் நீர் காவி உடுத்தி ஆண்டியாக வந்து சபையில் அமர்ந்து கொள் என்று அர்த்தமல்ல சீடர்களே, பிரபஞ்சத்திற்கு கூறுகின்றோம் அகத்தியன். அத்துணையும் சேர்த்துக்கொள், அத்துணையும் சேர்த்துக்கொள். மனைவி மக்கள் பேரன் பேத்தி குழந்தைகள் செல்வம் அனைத்தையும் வீடு மனை வாசல் அனைத்தும் வாகனம் அனைத்தையும் சேர்த்துக்கொள். அடுத்தவன் கண்ணீரில் இருந்து அது பெறாதிருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைக்குள் இருந்து நீ ஆனந்தப்பட்டு வந்து சபையிலே அமர்கின்ற பொழுது உனக்கு மேலும் மேலும் ஆனந்தம் உன்னை வந்து சாடும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆனந்த நிலை கொண்ட பரமனுடைய சுகத்தை காட்டுகின்ற அற்புதமான சபைதான் கலியுக தேவசித்த சபை என்ற காலம் துவங்கிய நாள் முதல் சித்தனிட்ட அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்காக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற அற்புதமான சூட்சம பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட நாமம் தொட்டு விளங்குகின்ற இச்சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சபை கூடம் தனிலே சிவசூட்சம நூல் கூடம் தனிலே சித்தனும் இல்லாலும் இச்சீடனும் மட்டும் அமர்ந்து ஒவ்வொரு பூஜை இறுதி நாளிலும் கேட்கின்ற ஆசி நிலைகள். இன்று இந்த ஆசியை எங்கெல்லாம் இத்தகைய ஆசி சென்று கொண்டிருக்கின்றது, 14 லோகங்கள் முழுவதும் பார்க்கின்ற அத்துணை சீடர்களும் எக்காலம் இச்சபை நோக்கி வரப்போகின்றோமோ இத்தகைய ஆற்றல் கொண்ட வார்த்தைகளை எப்பொழுது நேராக சென்று அமர்ந்து செவிமடுக்க கேட்கப் போகின்றோமோ என்று ஏங்குகின்ற நிலை எவ்வாறு கிடைக்கப் பெற்றது, எவ்வாறு ஆற்றல் வரப்பெற்றது இச்சபைக்கென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைக்கெல்லாம் காரணம் அர்ப்பணிப்பு. தன்னை அர்ப்பணித்தவனோடு
தன்னை அர்ப்பணித்தவளும் இணைந்து இருவரும் இத்தகைய பிரபஞ்சத்திற்கு தன்னை தாரை வார்த்த நிலைக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனில் இருந்துதான் அனைவரும் அனைத்து அனுக்கிரகங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் சீடர்களே, பிரபஞ்சமே என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரே ஒரு வடிவம், சரணாகதி என்னும் அற்புதமான வடிவம். அகத்தியனை தாழ் பிடித்த நிலை, இறுக பிடித்த நிலை, அகத்தியனை விடாது பிடித்த நிலை. அகத்தியன் என்றால் யார்? அகத்தியனை கும்பிட்டு வணங்கிக் கொண்டு வருகின்றார்களே, எவர் என்று பிதற்றுகின்றோர்களே, இவன் உரைத்தான், அண்டமும் அவனே, ஆதியும் அவனே, பிரம்மாண்ட ஐயனும் அவனே. வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்த பொழுது நிற்கச் சொல்லி அவனை அழைத்து அவனை செல்லக்கூறிய அத்தகைய ஆற்றல் பெற்றவன் எவன் என்று இவன் வினவினானே. அத்தகைய நிலை கொண்டவன் யார்? அகத்தியன். அகத்தியனை தாழ்பிடித்தால் அண்டத்தை தாழ்பிடித்த நிலை என்று உரைக்கின்றோம். பாம்பாட்டி சித்தன் வந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் சிவசபையிலே தன்னை வாழ்த்துகின்ற நிலை எவனுக்கும் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாழ்த்து கூறுபவன் பாம்பாட்டி சித்தன், எமை வாழ்த்துபவன் அகத்தியனை வாழ்த்துபவன் பாம்பாட்டி, பாம்பாட்டியை வாழ்த்துபவன் காகபுஜண்டன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவம் வந்து அமர்ந்து வாழ்த்துகின்ற பொழுது சிவத்தை வாழ்த்துபவன் எவன்? அகத்தியன். அகத்தியனை வாழ்த்துபவன் எவன்? சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழ்த்து மொழிகளுக்கு மயங்காத, வசை பாடல்களுக்கு கலங்காத நிலை கொண்ட சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதை கண்டும் எம் சித்தனும் சீடர்களும் அஞ்ச மாட்டார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அச்சம் எனில் என்ன? அச்சமே என்னிடம் வந்து பார், நீர் அச்சப்பட்டு செல்வாய் என்று கூறுகின்ற சீடர்களை கொண்ட சபைதான் இச்சபை. எதை கண்டு அஞ்ச வேண்டும்? மரணம் தானே இறுதியில் வரும். மரணத்தை சிரஞ்சீவி நிலை என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மகான்களுக்கும் யோகிகளுக்கும் தியாகிகளுக்கும் கிடைக்கின்ற பட்டம் என்ன? ஏமாளி பித்தன் என்னும் பட்டத்தோடு அவர்களை விரட்டுகின்ற நிலை. ஆங்காங்கிருந்து விரட்டினார்கள், கடைசியிலே அவர்களின் தாள் பிடித்தார்கள். எங்கு தாள் இருக்கும்? அவன் சமாதி ஆகிவிட்டான். காலை எப்பொழுது பிடிப்பது? இருக்கின்றான், பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவினுடைய தாளினை இறுக பற்றுகின்ற ஒரு சீடன் இருக்கின்றானே, அவன் இறையாய் வலம் வருவான், சிரஞ்சீவியாக என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு மானிடனை ஒரு மானிடன் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் தானடா ஞானம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மானிடன் எழில் இறை நிலை கொண்ட மானிடனை மட்டுமல்ல, உன் இல்லமதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனையும் நீர் மதித்து நடந்து பார், அப்பொழுது தெரியும் அமைதியின் வெற்றி என்னவென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பொறுமையாக அமைதியாக இருப்பதனுடைய நிலை என்ன? இவன் கூறினானே, அமைதியாக இருக்க இருக்க அவனுக்குள் ஆற்றல் பெருகும் என்று கூறினான் சித்தன். உண்மையா இல்லையா என்று கூறுகின்றோம் யாம். எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. ஆங்காங்கு சென்று வந்த தலங்கள், சபை கிடைப்பதற்கு முன்பாக சித்தன் ஆங்காங்கு சென்ற தலங்கள், உரையாடியது, பேசியது, அனைவரோடும் கலந்து திரிந்து அமர்ந்து அத்துணை செயல்களிலும் இகலோக செயல்களிலெல்லாம் ஈடுபட்ட நிலையெல்லாம் வினை களைகின்ற நிலை அது ஒரு புறம் இருந்த பொழுதும் அவனுடைய நிலை எவ்வாறு உயர்ந்தது, அவன் நிலை எப்பொழுது உயர்ந்தது, அவன் நிலை எப்பொழுது 14 லோகங்களும் அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற நிலை முதலில் எப்பொழுது தொடங்கியது என்று அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எப்பொழுது தொடங்கியது? இறுக பற்றிய நிலை கொண்ட காலங்கள், முதல் காலங்களிலிருந்தே அவன் வலம் வந்த காலங்களில் எல்லாம் அகத்தியனை இறுக பற்றி விட்டான். எனில் இத்தகைய பேராற்றல் கிடைக்க பெற்ற காலம் எதிலிருந்து துவங்கியது என்று கூறுகின்றோம், வினவுகின்றோம் அகத்தியன். அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, சரணாகதியோடு இறுக தாழ்விடித்து ஓரிடத்தில் அமைதி கொண்ட நிலைக்கு ஆர்ப்பாட்ட ஆரவாரம் கொண்டு அகத்தியன் கர்ஜிக்கின்ற ஆற்றலை பெற்றானா இல்லையா என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பேராற்றல் கொண்ட நிலை எது? அமைதி நிலை என்று கூறுகின்றோம். சித்தனை காணவில்லை, எங்கும் செல்லவில்லை, எங்கும் செல்ல மாட்டான், வரமாட்டான், போக மாட்டான். அதனால் தான்
எங்கும் செல்லாத போகாத நிற்காத அமராத அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறும். ஓம் அகதீசாய நமக. இது போன்று இருப்பவர்கள் ஆங்காங்கு இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் இல்லை, ஆனால் இவனுக்குள் ஒன்றுமில்லை, அதனால் அகத்தியன் குடியிருக்கின்றோம் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. ஒன்றுமில்லா இடத்தில்தான் அவன் வந்து அமர்வான், அவன் இருக்கும் இடத்தில்தான் அண்டம் அமரும், அண்டம்தான் ஒன்றுமில்லா பிண்டம் என்று அகத்தியன் உரைத்து அந்நிலை கொண்ட ஞான நிலை நோக்கிய பயணத்தை கூட்டிச் செல்கின்ற சிவசபை ஆசான் அமர்ந்த சபைக்கு நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம். அருள் நிகழ்வாய். ஓம் அகதீசாய